ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னையிலேருந்து நாம் என்னச்சு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போத் பயோ பாட்னி அப்புறம் வந்து பயோ ஜுவாலஜி இது வரைக்கும் நமக்கு எந்தெந்த பப்ளிக் எக்ஸாமில் சாப்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் சரியா, எந்தெந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்க்க போகிறோம். அதனால் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, மேக்ஸ் எக்ஸாமில் பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கேட்கவே இல்லை, ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மற்ற எக்ஸாமுக்கும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து திங்க் பண்ணாதீங்க. இதிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயே நீங்கள் பார்க்கலாம், ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இதிலேயே நீங்கள் பார்க்கலாம் சரியா. இப்போ சாப்டர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த 4th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஜூனில் 2023, ஜூன் 2024 ரெண்டுலேயும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க சரியா. இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, அதை பார்த்துங்க சரியா. அதே மாதிரி ஷார்ட் ஆன்சருங்கிறது 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டினில் அந்த ட்ரா தி டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து செப்டம்பர் 2021லேயும் கேட்டிருக்காங்க, மார்ச் 2024லேயும் கேட்டிருக்காங்க. அதாவது போன வருஷம் கேட்ட கொஸ்டின் அது. அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், அதாவது மார்ச் 2022 அதே மாதிரி ஜூன் 2023லேயும் கேட்டிருக்காங்க சரியா. இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரதான் செய்யும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்க, 2 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரியா. அதனால் சாப்டர் 1 எடுத்துட்டோம் அப்படின்னாவே 14 கொஸ்டின் வந்து இது வரைக்கும் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை. அதுக்கப்புறம் சாப்டர் 2 எடுத்துட்டோம்னா 2 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 3 மார்க்கில் இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டினில் 3 கொஸ்டின் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரியா. அப்போ இது வரைக்கும் 7 கொஸ்டின் வந்து சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 3யை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது 4 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னாச்சும் பார்த்தா கேட்டிருக்காங்க. அதில் ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக சரியா, அதாவது கிவ் தி டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2 தடவை நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது தெளிவாக பாருங்கள். ஷார்ட் ஆன்சர்ஸை வந்து பார்க்கும்போது 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரியா. அந்த 5 கொஸ்டினில் 3 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டிருக்காங்க. 3 மார்க் கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை பார்த்துங்க. சாப்டர் 4 ரொம்ப முக்கியமான சாப்டர் சரியா. 5 2 மார்க் கொஸ்டின்னு, 3 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி லாங் ஆன்சர் கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் இருக்குது சரியா. மொத்தமாக 10 கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ வெயிட்டேஜ் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்டர் 1ல் தான் இது வரைக்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு சரியா. அதுக்கப்புறம் சாப்டர் 5ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ரிப்பீட்டடாக 3 மார்க்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து 2 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி சாப்டர் 6ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதுலேயும் இந்த 3 மார்க்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு சரியா, அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அது வந்து 3 டைம் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்கிற பார்த்துங்க. அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் சரியா, எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் தெர்மல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா வித் டயக்ராம், அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைம் கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 2022, ஜூன் 2023, ஜூன் 2024 சரியா. அப்போ 3 டைம் கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா. அதுக்கப்புறம் சாப்டர் 7 வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் 10 கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 8ல் நிறைய 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்குறாங்க. சாப்டர் 8ஐ பொறுத்த வரைக்கும் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்குறாங்க. இன்னும் லாங் ஆன்சர் கேட்கவே இல்லை சாப்டர் 8ஐ பொறுத்த வரைக்கும். சாப்டர் 9ஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கவே இல்லை சரியா. 2 மார்க் கொஸ்டின்ஸும் 5 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பாருங்கள் சரியா. சாப்டர் 10ல் 2 மார்க் கொஸ்டின்ஸும் 5 மார்க் கொஸ்டின்ஸும் என்னன்னு பார்த்தா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பயோ ஜுவாலஜி பாருங்கள். பயோ ஜுவாலஜியில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். சாப்டர் 1ஐ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 டைம் 2 மார்க்கில் 3 டைம் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை ரிப்பீட்டடாக என்னாச்சு பார்த்துங்க. மொத்தம் 4 கொஸ்டின் வந்து இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. சாப்டர் 2ஐ பொறுத்த வரைக்கும்
நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட 14 கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜியில் சாப்டர் 2ல வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்து சாப்டர் 2க்கு அதிகமாக கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கவே இல்லை. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்கவே இல்லை. அதனால் சாப்டர் 2 ஜுவாலஜியில் நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதில் வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் சாப்டர் 3 பாருங்கள். சாப்டர் 3 வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். சரியா? 2 மார்க் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸ் 3 கேட்டிருக்காங்க. மொத்தம் 9 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் சாப்டர் 5 பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 5ல் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 8 கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 6 கேட்டிருக்காங்க. சரியா? இது வரைக்கும் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும். சாப்டர் 6 பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. சரியா? மொத்தம் அதாவது 12 கொஸ்டின் இது வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு சாப்டரையும் அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சாப்டர் 7ல் இந்த லாங் ஆன்சர் கொஸ்டின் அதாவது 5 மார்க் கொஸ்டினில் செகண்ட் ஒன் பாருங்கள். சரியா? சூட்டபிள் டயக்ராம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து 4 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ அது வந்து எந்த மாதிரியான முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டயக்ராம் கேட்டாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது அப்படிங்கிறதுக்கு நாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பயாலஜிக்காக. அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த பிடிஎஃப் ஃபைல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.